இந்த வீட்ல எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியலையே. ஏய், வாய மூடு. ஏண்டா டேய், உன்னை எல்லாம் எதால அடிச்சு திருத்துறதுரா? கண்டவெல்லாம் வந்து கேள்வி கேக்குறா பாரு. வீட்டுக்கு கட்ட வேண்டிய பணத்தெல்லாம் வாங்கிட்டு போய் கூத்தடிச்சு பணத்தெல்லாம் அழிச்சிருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மான ரோஷமே கிடையாதா? என்ன ஜென்மமோ. டேய் ஜீவா, அன்னைக்கு பணம் கட்டுறேன்னு தானே வாங்கிட்டு போன. ஏன்டா கட்டல? உன்னை நம்பிதான்டா கொடுத்த நானு. இப்படி அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? பணம் கட்டினியா இல்லையா சொல்றா. இத்தனை நாளா பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த உன்னால வீட்டுக்கு பெருசா தொந்தரவு எதுவும் வந்ததில்ல. ஆனா உன் அண்ணன் சம்பாரிச்ச காசை லோனு கட்ட கொடுத்தா அதை இப்படி கட்டாம வெளியே நிக்க வச்சிட்டியடா. வீட்டுக்கு வந்த பொண்ணு எப்படி கலங்கி போய் நிக்குது பாத்தியா? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, இப்ப கூட வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டல. எப்படி சொல்லுவ? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, நான் நல்லவன்னு நடிக்கிறதானே உன் குணம். அது உன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கிற இந்த வீட்ல என் அக்கா எப்படி நிம்மதியா வாழ போறான்னு நினைச்சாலே பயமா இருக்கு. மீனாட்சி, தப்பு செய்யறதெல்லாம் உங்க பேரனுங்க, பழிய மட்டும் எங்க குடும்பத்து மேல போட்டுருவீங்கல்ல. மீனாட்சி வேண்டாமா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, பேசாம இரு. வேண்டா ஜீவா, நம்ம குடும்ப நிலைமை தெரிஞ்சும் இப்படி பண்ணிட்டியாடா. அப்பா, நீ கட்ட வேண்டிய காசுக்கு மீனாட்சி அது செயினை கழட்டி கொடுத்துருக்கா. இவனால இன்னும் எம்புட்டு அவமானப்பட்டு நிக்கணுமோ. இத பாருங்க, எங்களுக்கு நேரம் ஆகுது. உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுங்க. முதல்ல 3 பேரும் இதுல சைன் பண்ணுங்க. ஆமா சார். டேய், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போய் கையெழுத்து போடுங்க. மனோ வா. கொடுங்க சார். இந்தாங்க, சீக்கிரம் பண்ணுங்க. எல்லாம் ஓகே. அடுத்த டைம் ஆவது ஒழுங்கா கட்டுங்க. நோட்டீஸை ரிமூவ் பண்ண. சரி சார். சரி, ஓகே சார். மனோ, இப்படி வந்து நெல்லு. சரி. தேனு வா, தேனு வா. சக்தி, போய் ஆரத்தி கடைச்சி எடுத்துட்டு வா போ. சரிங்க. ஏண்டா, அன்னைக்கு ஏதோ பெரிய யோகிய மாதிரி பேசிக்கிருந்தா, இப்ப நீ பண்ணதுக்கு பேரு அயோக்கியத்தனம் இல்லையா? டேய் விடுற, எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். சும்மா அம்மா, ஆனது ஆகி போச்சு. நம்ம மேலையும் தப்பு இருக்குல்ல. என்னடா தப்பு இருக்கு?
பாண்டி செஞ்ச வேலை அப்படி. அவனுக்காக தான் அவங்க வீட்டு நகையை விக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, 100 பவுன்ல நகை கொண்டு வந்துட்டா. பெரிய நகை. அம்மா, இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏதோ பணத்துக்காக இந்த கல்யாணத்தை பண்ணேன், காசுக்காக நான் ஏமாத்தினேன்ல, வியாக்கியானம் பேசினேன்ல. ஏன் ஊருக்குள்ள யாரும் கல்யாணத்துக்காக பணம் நகையெல்லாம் வாங்கினது இல்லையா? நான் மட்டும்தான் புதுசா வாங்கிட்டேனா? அத்தை, நகைய விக்கணும்னு வந்ததுனாலதான். அவன் இந்த வீட்டுக்கு வந்தா அவ கொண்டு வர்றதெல்லாம் இந்த வீட்டுக்கு தானே சொந்தம். அதை என்ன செஞ்சா இவளுங்களுக்கு என்ன வந்தது? இந்த நகைக்கும் பணத்துக்கும் எம்புட்டு பேச்சு இல்ல? ஏன் இத்தனை வயசுக்கும் இவ அக்கா கல்யாணம் ஆகாம மூலையில தானே உட்கார்ந்து இருந்தா? அப்ப அந்த நகையில வச்சு கட்டி கொடுக்க வேண்டியதானே? எப்படி நடக்கும்? இப்படி ஒரு குறை இருக்கிறவள எவன் கட்டிக்க வந்திருப்பான்? ஆனா நான் ஒத்துக்கிட்டேன். கொஞ்சமாவது இவளுக்கு நன்றி இருக்கா? என்ன பத்திரத்துல கையெழுத்து போட வச்சு கடங்காரி ஆக்கிட்டான். இப்போ இவன் நகையை கொடுத்து என் வீட்டை திறக்க வச்சிருக்கா. ஏதோ நூலு கணக்கா ஒரு செயினை கொடுத்து வீட்டையே சொந்தம் கொண்டாடலாம் நினைக்கிறியா? என் முகத்துக்கு முன்னாடி நின்னு என்கிட்ட பேசவே எல்லாரும் பயப்படுவாங்க.